சாக கிடக்கிற ஒரு பொண்ணு ஒரு மரத்துல இருக்க இலைய பார்த்து அந்த இலை கீழே விழுந்த உடனே நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையை ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்களா? ஜான்சியும் அவங்க ஃப்ரெண்டும் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு, ஒரே வீட்டில் இருக்காங்க. 2 பேருமே பெயிண்டர்ஸ் தான். ஜான்சிக்கு நிமோனியா அப்படிங்கிற டிசீஸ் வந்து பயங்கரமாக வீக் ஆகிட்டாங்க. டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்க, அவங்க வந்து பிழைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப வந்து கம்மி தான். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஹோப்பே இல்லை. மெடிசனை விட அந்த ஹோப் தான் இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதுவே அவங்களுக்கு இல்லை. அதனால அவங்க பிழைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அவங்க ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னதான் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உள்ள போய் வந்து ஜான்சியை பார்க்கலான்னு போகிறாங்க. ஆனால் ஜான்சி அங்கே வந்து படுத்துட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஏதோ பேசுகிற மாதிரியே இருக்கு. கிட்ட போய் பார்த்தா ஜான்சி வந்து கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜன்னலில் பார்த்துட்டு 11, 10, 9 அப்படின்னு சொல்லிட்டு கேப் கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒன்றுமே புரியல. அந்த விண்டோ வழியே பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரியல. ஒரு அவங்க பக்கத்து வீட்டு செவுரு இருக்கு. அதில் வந்து ஒரு பழைய மரம் வந்து சாஞ்சிருக்கு. வேற எதுவுமே அங்கே இல்லை. ஜான்சியை கேட்குறாங்க, என்ன பண்ணுற ஜான்சி, என்ன கவுண்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஜான்சி வந்து சொல்கிறாங்க, 3 நாள் முன்னாடி 100க்கும் மேற்பட்ட இலை வந்து அந்த மரத்தில் இருந்தது. எனக்கு வந்து கவுண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கு கஷ்டமாக இல்லை. ஒன்று ஒன்றா கீழே விழுந்துட்டே இருக்குது. அந்த கடைசி இலை கீழே விழும்போது நானும் இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் போல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, வா சாப்பிடலாம் அப்படிலாம் கூப்பிட்றாங்க. என்ன சொன்னாலும் ஜான்சி வந்து அது கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 6, 5 அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சரி நான் வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன், இந்த லைட்டிங் வந்து எனக்கு டிஸ்டர்பாக இருக்கும், விண்டோ வந்து மூடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ வந்து மூடிட்டாங்க. சரி இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எதனாலும் காலைல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சுட்டு இவங்க வந்து கீழே போகிறாங்க.